மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் சொல்லுவாங்கல்ல, இவரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்க தான் செய்யும். எல்லா பேர்த்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இந்த ஒரு பட்டம் கொடுத்தது சும்மாவோ இன்னைக்கு நேரத்தை உருவாக்குற ஒரு பட்டம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா, இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த பேருக்கு பின்னாடி சாதாரண ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற இந்த பட்டத்தை இவர் கிட்டத்துல இருந்து யார் நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆக்டர் நினைச்சாலும் சரி, நெருங்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது அப்படிங்கிறது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அன்னைக்கே யோசிச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பயே ஒரு டைலாக் வந்திருக்கும்ல, முன்னாள் யோசிச்ச ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு ட்வீட், அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்தது. அதுதான் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனும் ஆனது. அதனால எங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹார்ட்லி வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த